ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சாங்க. நான் வந்து சிக்கன் சால்னாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி சிக்கன் சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே உருண்டை பிடிச்சி மறுபடியும் ஊற வச்சுட்டாங்க. நான் வந்து சிக்கன் சால்னா ஹோட்டல் செய்கிற மாதிரியே செய்யணும்னு ரொம்ப பொறுமையாக பக்குவமாக பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அதை வந்து எடுத்து வச்சு அதே மாதிரி கடையில் செய்கிற மாதிரி மறுபடியும் ஆயில் ஊற்றி பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சிக்கன் சால்னா செஞ்சு முடிச்சுட்டே பார்க்கவே அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப வாசனையும் நல்லா அதே மாதிரி கமன்னு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் தான் அதை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து அப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பரோட்டா வந்து தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடையில் தேய்க்கிற மாதிரியே நல்லா வந்து அதை வந்து நல்லா வீசி நல்லா ப்ளஃபியாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்து வீசிட்டு சூப்பராக பண்ணதுனால நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சமைச்சதுனால இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, சுலபமாகவும் இருந்துச்சு சமையல். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து சமைக்கிறதுனால 2 பேருக்குமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் இன்னும் உங்களுக்கு இருக்கிற பாண்டிங் வந்து அதிகரிக்கும். ஸோ எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து சேர்ந்து குக் பண்ணி பாருங்கள். உங்களோட எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கூட யார் யார் சேர்ந்து சமைச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ரொம்ப ஹாப்பியாவேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பரோட்டாலாம் தேய்ச்சி நல்லா வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கடையில் தட்டுற மாதிரியே என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா தட்டி கொடுத்துருந்தாங்க. நல்லா அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சு. பார்க்கவே பரோட்டா அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கேன்ட்டு தட்டில் வந்து நாங்கள் வச்சு பார்த்தா ரொம்ப அழகு போல் இருந்துச்சு. அப்படியே பார்க்க எனக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பிளேட்டில் வச்சு அப்படியே ஒரு சிங்கம் மூவி பார்த்துக்கிட்டே டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் வச்சு குடிச்சிட்டோம். ஏன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து டேபிள் டாப் கவுண்ட்ரு எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து நைட்டு பரோட்டா செஞ்சோம்னா அந்த ஆயிலெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து நைட்டே வந்து பாதாமும் வால்நட்டும் எப்போதும் ஊற வைப்பேன். ஊற வச்சு மார்னிங் சாப்பிட்றதுக்காண்டி பாதாம் பிசினும் ஊற வச்சுட்டு 2ம் ஊற வச்சுட்டு படுத்தாச்சு. தேங்க்யூ.